மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக கல்யாணி மதிவாணனை நியமித்தது செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் லோகநாதன். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக கல்யாணி மதிவாணன் கடந்த 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நியமனம் செய்யப்பட்டார். இந்த நியமனமானது தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நியமனத்தை எதிர்த்து பேராசிரியர் ஜெயராஜ் என்பவரது சார்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் அதாவது பல்கலைக்கழக மானியக் குழுவின் உரிய விதிகளை பின்பற்றி கல்யாணி மதிவாணன் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமனம் செய்யப்படவில்லை என்றும், எனவே அவரது நியமனத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஜெயராஜ் தனது மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருந்தது. அந்த தீர்ப்பில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக தொடர்ந்து நீடிப்பதற்கு கல்யாணி மதிவாணனுக்கு தடை ஒன்றை விதித்தும் தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தும் அந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து கல்யாணி மதிவாணன் சார்பாகவும் தமிழக அரசு சார்பாகவும் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு வழக்கானது தொடரப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் சுதன்சி ஜோதி மொஹபாத்யாயா தலைமையிலான அமர்வு முன்பு நடைபெற்றது. அப்பொழுது கல்யாணி மதிவாணன் சார்பாக ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் வைத்தியநாதன், அதாவது கல்யாணி மதிவாணன் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார் என்றும் அவர் துணைவேந்தராக பொறுப்பேற்க முழு தகுதியானவர் என்றும் தனது வாதங்களை முன்வைத்திருந்தார். ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்த்தரப்பு வாதங்களை முன்வைத்த போது 10 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றும் ஒருவர்தான் பல்கலைக்கழக துணைவேந்தராக பொறுப்பு வகிக்க முடியும், நியமனம் செய்ய முடியும். ஏனென்றால் அதைத்தான் UGC எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகளில் இருக்கின்றது. ஆனால் கல்யாணி மதிவாணன் 10 ஆண்டுகள் துணை பேராசிரியராக மட்டும்தான் பதவியில் இருந்திருக்கிறார், துணை பேராசிரியராக மட்டும்தான் பணியாற்றியிருக்கிறார். எனவே துணை பேராசிரியராக பணியாற்றியிருக்கும் ஒருவர் துணைவேந்தராக எப்படி நியமிக்க முடியும் என்ற ஒரு பலதரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதங்கள் அனைத்தும் முடிக்கப்பட்டு இன்று தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி சுதன்சி ஜோதி மொஹபாத்யாயா அமர்வு முன்பு தீர்ப்பானது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது 2010ஆம் ஆண்டு UGC விதிகள் முறையாக வகுக்கப்பட்டது என்றும், ஆனால் அந்த UGC விதிகளை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் தமிழக அரசும் சட்டமாக வடிவமைக்காததால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக கல்யாணி மதிவாணன் நியமனம் செய்யப்பட்டது செல்லும் என்று அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை தமிழக அரசு UGC அதாவது பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிமுறைகளை சட்டமாக வடிவமைத்திருந்தால் கல்யாணி மதிவாணன் தொடர்ந்து துணைவேந்தராக பொறுப்பில் இருக்க முடியாது. ஆனால் தமிழக அரசு அதனை சட்டமாக வடிவமைக்காததால் பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகள் எதனையும் சட்டமாக வடிவமைக்காதன் காரணத்தால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக தொடர்ந்து கல்யாணி மதிவாணன் நீடிக்கலாம் எனவும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விதித்திருக்கின்ற அந்த உத்தரவையும் தடையானையும் நிரந்தரமாக தடை விதித்தும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது.